இந்தியா ஃபுல்லாக வந்து வாக்கு திருட்டு நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் எது பண்ண போகிறீங்க? வாக்கு திருட்டை எதிர்த்து அகில இந்தியாவிலும் மிக காத்திரமான எதிர்ப்பு குரலை எழுப்பியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். வாக்கு திருட்டு என்பது எப்படி அடிப்படை நம்முடைய ஜனநாயக உரிமையை பறிக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அங்கே அவை புறக்கணிப்பு செய்தல், அவையின் உள்ளிருப்பு போராட்டம், இப்படி பலவிதமான போராட்டங்களை நடத்தினோம். அவைக்கு முன்பாகவும் அதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று போராட்டங்களை முன்னெடுத்தோம். பீகாரில் அது எந்த அளவிலே மிக மிக அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய மதிப்பிற்குரிய எல்ஓபி எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு ஊர்வலம் சென்று அதனை தெரிவித்திருந்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் அதில் கலந்து கொண்டு தன்னுடைய ஒருங்கிணைந்த அந்த கடப்பாடை தெரிவித்திருந்தார். மாநிலத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் இது எப்படி பாஜகவினுடைய ஒரு சதி திட்டமாக அவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை சேர்ப்பது, அவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை நீக்குவது, அதோடு இந்திய தேர்தல் ஆணையம் உட்பட்ட அமைப்புகளையும் அவருடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தொடர்ந்து வாக்கு திருட்டு நடக்கவே இல்லை, அது பொய்ன்னு சொல்லி பாஜக தொடர்ந்து சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து அதுக்கான ஆதாரங்களை டேட்டா பேஸோடு கொடுத்துருக்காங்க. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்றொரு சொல் வழக்கு எங்கள் ஒரு பகுதிகளிலே உண்டு. அதுதான் பாஜகவின் கைவந்த கலை.